இப்போ நாம பார்க்கக்கூடிய இந்த கோவில் 13 வகையான சாபங்களை கூட நீக்கக்கூடியது அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க. புராணங்கள் வழியாக நிறைய சாபங்களை நீக்கிய கோவில், சாப விமோச்சனம் கொடுத்த கோவில் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கும் நாம இந்த கோவிலுக்கு போய் வழிபாடு செய்யறதுக்கான சாத்தியக்கூறு அதிகமா இருக்கு. உலகத்தை படைக்கக்கூடிய ஆற்றல சிவன் கிட்ட இருந்து பெற்ற பிரம்மா சிவனை போலவே தனக்கும் 5 தலை, சிவனை போலவே 5 தலை இருக்கு அப்படிங்கிற அகங்காரத்துல இருந்தாராம். பிரம்மாவினுடைய அகங்காரத்தை அழிக்க விரும்பிய சிவபெருமான் பிரம்மாவினுடைய 5 தலைகள்ல ஒண்ண கொய்து போட்டாராம். பிரம்மாவினுடைய படைப்பு தொழிலையும் பறித்துட்டாராம். பிரம்மா இறைவன் கிட்ட தன்னுடைய தவறுக்காக சாப விமோச்சனம் கேட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. பூலோகத்துல ஆங்காங்கே சிவலிங்க பிரதிஷ்டை செய்து தன்னை வழிபடுமாறு தகுந்த நேரம் வரும்போது சாப விமோச்சனம் தரதாகவும் சிவபெருமான் பிரம்மா கிட்ட சொல்றாரு. பிரம்மாவும் இந்த உலகத்துல ஆங்காங்கே சிவலிங்க பிரதிஷ்டை செய்து வழிபட்டிருக்காரு. பிறகு இந்த கோவிலுக்கு வந்து 12 லிங்கங்களை பிரதிஷ்டை செய்து பிரம்மனுடைய வழிபாட்டில் மகிழ்ந்த சிவபெருமான் சாப விமோச்சனம் கொடுத்தார். மீண்டும் பிரம்மாவுக்கு படைப்பு தொழிலை கொடுத்தார். அப்படிங்கிற கோவில் இந்த கோவில் தாங்க. அப்படிப்பட்ட புராணங்கள், அப்படிப்பட்ட சிறப்புகளையும் வரலாறையும் கொண்ட இந்த கோவில் எங்க இருக்கு? 13 வகையான சாப விமோச்சனம் கிடைக்கும் அப்படின்னா ஒரு மனிதனுக்கு வேற என்னங்க வேணும்? அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான கோவில் பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டே வாங்க. நீங்கள் இந்த கோவிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு உங்களுடைய அனுபவத்தை சொல்லிடுங்க. அதே போல் இந்த கோவிலுக்கு நான் இது வரைக்கும் போனதில்லை அப்படின்னு சொன்னாலும் இந்த நேரத்தில் சிவபெருமானையும் பிரம்மனையும் நினைத்து வழிபாடு செய்து கொள்ளுங்க. கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வீட்டில் நிறைய பிரச்சனை இருக்குது, மன அழுத்தம் இருக்குது, குழப்பம் இருக்குது, கடன் பிரச்சனை இருக்குது. நானும் ஏதேதோ கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன், ஆனாலும் எதையுமே என்னால் சரி செய்ய முடியல அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறீங்களா? சரியான பரிகார பலன்கள் செய்யும்போது அதற்கான சரியான பலன்கள் நமக்கு கிடைக்குங்க. இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்களுக்கு எப்படிப்பட்ட பரிகார பலன்கள் செய்யணும், எந்த மாதிரியான வழிகாட்டுதல் அனைத்தும் சொல்லுவாங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து கொள்ள முடியும். சிவனை பிரம்மா வணங்கிய ஆலயத்தை தாங்க நாம் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். இந்த ஊர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய கோவில் தான். மூலவர் பிரம்மபுரீஸ்வரர். இந்த கோவிலில் கிழக்கு நோக்கி சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறாரு. பங்குனி மாதத்தில் 15, 16, 17 இந்த 3 நாட்கள்லையும் காலையில் சூரிய கதிர்கள் பிரம்மபுரீஸ்வரர் மேலே பட்டு வணங்கக்கூடியதை நம்மளால் பார்க்க முடியும். இன்றைக்கும் பழமையான நிறைய கோவில்களில் இந்த மாதிரி, அதாவது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட நாட்களில் மட்டும் சூரிய பகவான் அந்த இறைவனை வழிபாடு செய்யக்கூடியது இன்றைக்கும் அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த வகையில் பங்குனி மாதத்தில் 15, 16, 17 இந்த 3 நாட்களில் இந்த கோவிலுக்கு போனோம்னா நம்மளால் அதை பார்க்க முடியும். இந்த கோவில் எந்த ஊர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பட்டூர் அப்படின்னு சொல்கிறாங்க. புராண பெயர் திருப்பிடவூர் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பிரம்மனுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகமான கோவில் எங்கேயும் பார்க்க முடியாதுங்க. இந்த பிரம்மனுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவில் தான் முக்கியமானதாக நம்ம சொல்லணும். முக்கியமாக இந்த கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரம்மபுரீஸ்வரர் மேலே இந்த சூரிய கதிர்கள் வழிபாடு செய்கிறத பார்க்க முடியும். அம்பாள் பிரம்ம நாயகி மற்றும் பிரம்ம சம்பத் கௌரி அப்படின்னு சொல்கிறாங்க. அம்பாள் சன்னதி சுவாமி சன்னதிக்கு இடதுபுறம் தனி கோவிலாக அமைஞ்சிருக்கிறதையும் பார்க்க முடியும். இந்த கோவிலில் தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம். இந்த தீர்த்தத்தை பிரம்மாவே உருவாக்கினார். தல விருட்சமாக மகிழ மரம். பிரம்மபுரீஸ்வரர் கோவிலில் ஒருவருடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய சக்தி வல்லமை இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நாம் இந்த கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா கெட்ட தலையெழுத்தாக இருந்தால் கூட அந்த தலையெழுத்தே மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் ஒருவர் இந்த கோவிலுக்கு போகணும் அப்படின்னா நம்ம தலையில் எழுதியிருந்தால் மட்டும்தான் இந்த கோவிலுக்கே போக முடியுங்க. நினச்ச நேரம் நினச்சவரெல்லாம் அந்த கோவிலுக்கு போக முடியாது அப்படின்னு கூட சொல்கிறாங்க. முக்கியமாக நம்ம தலையெழுத்து நல்லா இருக்குது அப்படின்னா இந்த கோவிலுக்கு போக முடியும். இந்த தலம் ஒரு சிவனுடைய தலம்
தலமாக இருந்தாலும் இங்கே இருக்கக்கூடிய பிரம்மாவினுடைய சன்னதிக்கு தான் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. மூலவருக்கு வடக்கு பக்கத்தில் தனி சன்னதியில் 6.25 அடி உயரத்தில் தியான நிலையில் தாமரை மீது பத்மாசன கோலத்தில் அமர்ந்த நிலையில் அட்ச மாலை மற்றும் கமண்டலத்தோடு அருள்பாலிக்கிறாரு பிரம்மா அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இந்தியாவிலேயே மிகப்பெரிய பிரம்மா இவர் தான் அப்படின்னு கூட சொல்லலாங்க. இவரை பார்த்து வழிபாடு செய்கிறதே மிகப்பெரும் சிறப்பு நம்ம வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லலாம். இந்த கோவிலுடைய வரலாறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முன்பு பார்த்தது போல சிவபெருமான் கோபத்தால் பிரம்மாவுக்கு சாபம் கொடுக்குறாரு, தலையை கொய்து போடுறாரு. அதனால் பிரம்மாவும் அவருக்கு சிவ பிரதிஷ்டையெல்லாம் செய்து வழிபாடு செய்கிறாரு. முக்கியமாக 12 லிங்கங்களை பிரதிஷ்டை செய்து வழிபாடு செய்கிறாரு. பிரம்மனுடைய வழிபாட்டுக்கு மகிழ்ந்து இந்த தலத்தில் சாப விமோச்சனம் கிடைக்குது பிரம்மாவுக்கு. மேலும் இங்கு பிரம்மனை நாம் வழிபாடு செய்தோம் அப்படின்னா, பிரம்மனை வழிபாடு செய்தோம் அப்படின்னா மிக நன்மையான பலன்கள் நிறைய கிடைக்கும். கோவிலினுடைய வெளிப்பிரகாரத்தில் தெற்கு பக்கத்தில் கிழக்கு நோக்கி பிரம்மனுடைய சன்னதி இருக்கும். பிரம்மனை வழிபட சோடச லிங்கம், அதாவது 16 பட்டை உடைய ஒரு லிங்கத்தை தனி மண்டபத்தில் பார்க்க முடியும். பிரம்மனால பிரதிஷ்டை செய்யப்பட்ட பாதாள ஈஸ்வரர், சுந்தர ரத்னேஸ்வரர், தாயுமானவர், கைலாசநாதர், ஜம்புகேஸ்வரர், சப்த ரிஷீஸ்வரர், அண்ணாமலையார், பழமலைநாதர், பிரம்மபுரீஸ்வரர், காலந்திநாதர், ஏகாம்பரேஸ்வரர், மண்டுகநாதர் ஆகிய 12 லிங்கங்களை சிறிய சன்னதிகளில் பார்க்க முடியும். சிவன் பிரம்மாவினுடைய தலையை கொய்ததால் அவருக்கு பிரம்மஹஸ்தி தோஷம் ஏற்பட்டது. அதிலிருந்து விடுபடுவதற்காக மகாவிஷ்ணுவை சிவபெருமானை வழிபட்டார். மகாவிஷ்ணுவை சிவபெருமானை வழிபட்டார் அப்படின்னும், இதனால் மகிழ்ந்த விஷ்ணு சிவனுடைய பிரம்மஹஸ்தி தோஷத்தை நீக்கினார் அப்படின்னும், அதன்படி மகாவிஷ்ணுவுக்கு இங்கு தனி கோவிலாக பிரம்மபுரீஸ்வரர் ஆலயத்தின் மேற்கு பகுதியில் இருக்கக்கூடியதாக பார்க்க முடியும். இந்த வரதராஜ பெருமாள் திருக்கோவில் 8ஆம் நூற்றாண்டில் நந்திவர்ம பல்லவனால் கட்டப்பட்டது. இந்த கோவில் சுமார் 5 ஏக்கர் நிலப்பரப்பில் கிழக்கு நோக்கிய 5 நிலை ராஜகோபுரத்தோடும் 2 பிரகாரங்களோடும் அமைந்திருக்கும். ஜோதிட கலையினுடைய தந்தையும் பாம்பு உடலை பெற்றவருமான பதஞ்சலி முனிவர் பல இடங்களில் பல முறை உடலோடு ஜீவசமாதி அடைந்தார் அப்படின்னும், அதில் இந்த தலமும் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. பதஞ்சலி முனிவருடைய ஜீவசமாதி பிரகாரத்தின் தெற்கு பகுதியில் இருக்குது. வடக்கு பிரகாரத்தில் சாண்டிகேஸ்வரர் சன்னதியும் அருகே பாதாளலிங்க சன்னதியும் இருக்கிறத பார்க்க முடியும். அம்பாள் கோவிலுக்கு அடுத்து இருக்கக்கூடிய வடக்கு பிரகாரத்தில் கைலாசநாதர் கோவில் கல்தேர் வடிவில் அமைந்திருக்கிறதையும் பார்க்க முடியும். எதிரே ஒரே கல்லால் ஆன பெரிய நந்தியும் இருக்கும். இந்த கைலாசநாதர் கோவிலை சுற்றி பல சிவலிங்க சன்னதிகள் இருக்கிறத பார்க்க முடியும். கோவில் கருவறைக்கும் ராஜகோபுரத்துக்கும் இடையில சுமார் 300 மீட்டர் இடைவெளி இருக்கிறதையும், இடையில 7 நிலைப்படிகள் இருக்கிறதையும், இந்த 7 வாசல்களையும் கடந்து இறைவனை கருவறையில் எப்போதும் இயற்கை வெளிச்சம் காணப்படக்கூடிய நிலையில் தரிசிக்க முடியும். எந்த விளக்கொலியும் இல்லாமலேயே சிவலிங்கத்தை பளிச்சென்று தரிசிக்கலாம். இந்த கோவிலில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் சண்முகநாதர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. வள்ளி தெய்வானையோட கிரியா இச்சா சக்திகளாக இந்த கோவிலில் காட்சி கொடுக்குறாங்க. முருகப்பெருமான் அசுரர்களை அழிக்க செல்லும் முன்பு இந்த கோவிலில் லிங்க பிரதிஷ்டை செய்து வணங்கி அதன் பிறகு படை திரட்டி சென்றார். இதனால் திருப்படையூர் என்று எனப்பட்டிருக்கு. இந்த கோவிலில் திருப்பிட ஊர் என்று மருவிதான் இப்போது திருப்பட்டூர் என்று அழைக்கப்பட்டிருக்கு. முருகன் வழிபட்ட சிவன் கந்தபுரீஸ்வரர் என்ற பெயரில் இருக்கார். இவர் இந்த கோவிலில் நந்தியை தொட்டு பார்த்தா உண்மையான காளையை தொட்டு பார்க்கறது போலவே நமக்கு ஒரு உணர்வு வருமா. இது எவ்வளவு பெரிய ஆச்சரியங்க. சுந்தரரோடு சேரமான் கைலாயம் சென்ற போது சிவபெருமான பெண்ணாக உருவகப்படுத்தி சிற்றலைக்கு ஏற்றினார். இதை சாஸ்தா ஐயனார் அப்படின்னு அழைக்கிறாங்க. இந்த கோவிலை பற்றி நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இந்த கோவிலில் அரங்கேற்றம் செய்த சிவபெருமான் பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோவிலுக்கு செல்வதற்கு முன்பு திருப்பட்டூரில் ஐயனாருக்கு மிகப்பெரிய கற்கோவில் அமைந்திருக்கிறதையும், ஞான உலா அரங்கேறிய ஐயனார் என்ற பெயரில் கையில் அரங்கேற்றம் செய்த ஓலைச்சுவடி
ஓலைச்சுவடியோடு காட்சியளிக்கிறார் அப்படின்னும், பல்வேறு காலகட்டத்தில் சேர சோழ பாண்டிய மன்னர்கள் பல இங்கு வந்து போரில் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னும் நிறைய விஷயங்கள் இந்த கோவிலில் வழிபாடு செய்து நடந்திருக்கு அப்படிங்கிறது நம்மளால் கேட்க முடியும். இப்படி இந்த கோவில் பற்றிய தகவல்கள் இன்றைக்கும் நமக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் வகையில் இருக்கும் அப்படின்னா அது மிகையாகாதுங்க. என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் நாம் ஒரு ஆச்சரியமான நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய பொக்கிஷமான ஒரு பிரம்மபுரீஸ்வரர் கோவிலை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த கோவில் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.